ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லிஸ்ட்டை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோஸ் நாம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து எத்தனை டைப்பாக வந்து லிஸ்ட்டை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 அப்ரோச் இருக்குது. ஸோ அப்ரோச் 1 பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு டாட் கிளியர் மெத்தட். அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை கிளியர் பண்ணிடும். ஐ மீன் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை கிளியர் பண்ணிடும். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் லிஸ்ட் வித் நோ வேல்யூ. அதாவது அந்த லிஸ்ட்டை வந்து எந்த வேல்யூமே கொடுக்காம விட்டுட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டு ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸும் நமக்கு அங்கே எம்டி ஆயிருது. அடுத்து டெலிட் மெத்தட். இந்த 4 மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம். சரி, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளியர் மெத்தட். ஸோ என்ன பண்றேன்னா அப்ரோச் 1 யூசிங் கிளியர் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி ஹேஷ்டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கமெண்ட் ஆயிரும். அந்த எந்த கோடும் ரன் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல நான் என்ன கிரியேட் பண்றேன்னா ஓகே, மூவிஸ் போட்டுக்கலாம். மூவிஸ் இஸ் ஈக்குவல் டு கேஜிஎஃப் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. திஸ் இஸ் PS1 அண்ட் வேற அவெஞ்சர்ஸ். இங்க என்ன எரருக்கு பண்றோம்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு நம்ம வந்து நியூமரிக் டிக்ளரேஷன் கொடுக்கங்காட்டி ஆட்டோமேட்டிக்கா அண்டர்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டுது. இந்த ரெட் மார்க் பார்த்தீங்கன்னா அது வந்து எரரோட இண்டிகேஷன். ஸோ இன்கரெக்ட் டிக்ளரேஷன் அதை மார்க் பண்ணுது. அவெஞ்சர்ஸ். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸோ நம்ம இன்னைக்கு அந்த லவ் டுடே. ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் மூவிஸ். இங்க எல்லாமே வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிளியர் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். அப்ரோச் 1 இங்க யூஸ் பண்ண போறேன். again movies equal to movies. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். movies டாட் கிளியர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்றோம்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஆஃப்டர் டாட் கிளியர், ஐ மீன் ஆஃப்டர் giving the okay after implementing the clear method. implementing clear method போட்டுட்டு கமா கொடுத்துட்டு again moviesங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணி ரன் பண்றோம். இங்க பாருங்க, நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நன் அப்படின்னு வந்திருக்கு. அப்பனா என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய மூவிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் வந்து கிளியர் ஆயிருச்சு. இது வந்து மெத்தட் 1. ஓகேங்களா? அடுத்து வந்து அப்ரோச் 2. அப்ரோச் 2 என்னன்னா யூசிங் initializing with no value. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஸோ நான் என்ன பண்றேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அகைன் நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா மூவிஸ் அப்படிங்கிறது இங்கே ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா மூவிஸ் ஈக்குவல் டு எம்டி டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அகைன் நான் பிரிண்ட் மூவிஸ் கொடுக்குறேன். ஸோ இதை இனிஷியலைசிங் லிஸ்ட் வித் நோ வேல்யூ. இங்கே நான் எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எந்த ஒரு வேல்யூமே வரல. ஸோ இது இந்த மெத்தட் இதை அப்படியே கூட நம்ம காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம்.
நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் காப்பி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ரன் பண்ணி பாருங்க. ஸோ கிளியர் மெத்தட் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது கிளியர் மெத்தட் இல்லையா? ஆஃப்டர் initializing with no value method சிம்பிளா அப்ரோச் டூல் கூட நீங்க கொடுத்துக்கலாம். நம்மளோட அவுட்புட் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து 0 ஆயிடுச்சு, இங்கேயும் 0 ஆயிடுச்சு. அடுத்து மெத்தட் 3 அப்ரோச் 3 என்னன்னா அப்ரோச் 3 equal to star equal to 0 மெத்தட். அப்ரோச் 3 வந்து star equal to 0 மெத்தட். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் நம்ம என்ன பண்றோம்னா கொடுக்குறோம். ஆனா நம்ம இதனோட டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் மூவிஸ் இருக்கிற இடத்துல வந்து before applying method 1 அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கலாம். இது மெத்தட் 2 இல்லையா? மெத்தட் 2 நமக்கு கிளியரா இருக்கும். அப்பதான் என்ன எந்த இது பண்றோம். ஒரு லாங் ரன்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் ரன் பண்றப்போ நீங்க ஒரு செட் பண்றப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதுக்கு எந்த அவுட்புட் வருதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் மெத்தட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இது ஃபுல்லா வருது. இம்ப்ளிமெண்டிங் கிளியர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் அடுத்து செகண்ட் இது, தேர்டு வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது. ஸோ ஆஃப்டர் அப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மூவிஸ் ஈக்குவல் டு மூவிஸ் இன்டு equal to 0 sorry equal to வராது movies into 0 again print after method 3 னு கொடுக்குறேன் நான் இந்த இடத்துல காமா movies ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்டர் மெத்தட் 3 வந்து நம்மளோட வேல்யூ வந்து 0 ஆயிருது. ஸோ இது மெத்தட் 3. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் என்னன்னா delete மெத்தட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி stack approach 4 using del function. ரன் பண்ணணும். முன்னாடி வந்து லவ் டுடே இது எல்லாமே டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா நமக்கு ரெண்டு வகை யூஸ் பண்ணலாம். என்னடா இது வரைக்கும் லிஸ்ட் நம்ம ஃபுல்லா கிளியர் பண்றதே பார்த்துட்டு இருந்தோமே, எனக்கு பர்டிகுலரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க delete மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த delete மெத்தட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா del டாட் மூவிஸ் சாரி நம்ம கேப்ஸ் மூவிஸ் கொடுத்துட்டு ரேஞ்சில் வந்துட்டு எந்த ஒரு பர்டிகுலரான ரேஞ்ச் எனக்கு 1:2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு print after deleting desired index நமக்கு என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அதை delete பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கறத இங்க கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டாட் வராது, இன்வாலிட் சின்டெக்ஸ் நமக்கு இங்க நோட்டிபிகேஷன் வருது. ஸோ அப்படின்னா என்ன எரர்னா டெல் ஸ்பேஸ் மூவிஸ் அவ்வளவுதான். ரன் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1:2 அதாவது வந்து 1க்கும் 2க்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் 1 வந்துட்டு PS1 வந்துட்டு டெலிட் ஆயிருச்சு. ஏன்னா செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்சில் பார்த்தோம்னா என்னன்னா அந்த என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது போகாத அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடியும். சப்போஸ் நான் அவெஞ்சர்ஸும் சேர்த்து டெலிட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் 3 கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு அவெஞ்சர்ஸிங் அதுக்குள்ள டெலிட் ஆயிருது. அதாவது என்னன்னா எங்க ஸ்டார்ட் பண்றோம் எதுக்கு முன்னாடி முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ரேஞ்சிங்ல கொடுக்க முடியும்.
ஸோ அது எப்பவுமே நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டெலிட் கீவேர்டு யூஸ் பண்றோம். டெல் கீவேர்டு யூஸ் பண்றப்போ ரேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா, ரேஞ்ச் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இண்டெக்ஸிங் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க டெலிட் பண்ணணுமோ டெலிட்டிங் எண்ட்ல மட்டும் +1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா 1ல இருந்து 3 வரை டெலிட் பண்ணா 1:4 அப்படின்னு கொடுத்தாதான் எனக்கு வந்து தேர்ட் டெலிட் ஆகும். இல்லைன்னா தேர்ட் எலிமெண்ட் எனக்கு டெலிட் ஆகாது. ஸோ இங்க வந்து நம்ம KGF, PS1, அவெஞ்சர்ஸ், லவ் டுடே. ஸோ இப்போ நம்ம கொடுத்தபடி நமக்கு வந்து PS1 அவெஞ்சர்ஸ் ரிமூவ் ஆகி லிஸ்ட்ல காட்டுது. இல்ல எனக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டும் மத்த லிஸ்ட்ல எப்படி இருக்கோ, லிஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு கம்ப்ளீட் எலிமெண்ட்ஸும் நான் டெலிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நம்ம அது பண்ண முடியும். என்னன்னா டெல் மூவிஸ் இண்டெக்ஸிங்ல ஈஸ்2 அவ்வளவுதான். எந்த வேல்யூம் கொடுக்க வேண்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டெல் கீவேர்ட் டெலிட்ஸ் கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்னு போட்டு மூவிஸை ரன் பண்ணி போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே இங்கே டெலிட் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 அப்ரோச் நம்ம எப்படி லிஸ்டோட வேல்யூஸ் கிளியர் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.